Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. இப்போதும் எப்போதும் கவிநூறு பாடி தொழுவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வை உனதாகுமே. தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும் இறைவனுடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும். என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும். இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. எங்கள் எல்லோரையும் படைத்து பாதுகாத்து வரும் இறைவா, எங்கள் எல்லோரையும் உம்முடைய அருள் கொடையால் நிரப்ப உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தை 16-20 மற்றும் 30-31 வரை. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்தபோது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றம் சாட்டப்பட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உறவில் நிறைவான உறவில் நீங்காத உறவில் நிறைவான உறவில் இறையே உன் நிழல் நாடினே அடியேன் என் நிலை மாறினே. நீங்காத உறவில் நிறைவான உறவில் இறையே உன் நிழல் நாடினே அடியேன் என் நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பாதை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உறவில் இறையே உன் நிழல் நாடினே அடியேன் என் நிலை மாறினே. நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் கோல மாறும். நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இரு கோலமாகும். மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே புறமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே புறமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உறவில் இறையே உன் நிழல் நாடினே
என் நிலை மாறினே. இறையே உன் நிழல் நாடினே, அடியே என் நிலை மாறினே. உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பாதை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில், நிறைவான உறவில், இறையே உன் நிழல் நாடினேன், அடியேன் என் நிலை மாறினேன். துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. யோவான் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 வசனங்கள் 20 முதல் 25 வரை. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவர் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கென்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று தான் கூறினார். இந்த சீடர் இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூட்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்திலே இறுதி நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நாட்களில் நாம் பாஸ்கா காலத்தை நிறைவு செய்து கொண்டு 50 நாட்களை நாம் பாஸ்கா காலமாக கொண்டாடி
பெந்தகோஸ்து விழாவோடு நாம் பாஸ்கா காலங்களை முடிவு பெற செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே இன்றைய நாளில் சிறப்பாக இறைவன் நம் கண்களை இறைவன் பக்கமாக திருப்பக்கூடிய ஒரு அழைப்பை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இறைவன் பக்கமாக நம்முடைய கண்களை, நம்முடைய பார்வையை திருப்பக்கூடியவர்களாக வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே இயேசுவும் பேதுருவும் உரையாடுகிற ஒரு நிகழ்வு நமக்கு தரப்படுகிறது. இயேசுவும் பேதுருவும் பல நேரங்களில் பல இடங்களில் உரையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு விதமான கேள்விகளோடு. அதிலும் பேதுரு தைரியமாக மிகவும் நேரடியாக இயேசுவை கேள்விக்கு உட்படுத்தக்கூடியவராக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பேதுரு பேசியதாக எங்கும் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டவில்லை. மாறாக இயேசுவிடத்திலே நேரடியாக எந்த விதமான கேள்விகளையும் பேதுரு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நற்செய்தியிலே நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். இயேசுவிடத்திலே பேதுரு இந்த துன்பம் உங்களுக்கு வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி தைரியமாக இயேசுவிடத்திலே உரையாடக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உரையாடலை தான் இன்று நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசு பேதுருவிடத்திலே நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று சொல்லி மும்முறை கேட்ட ஒரு கேள்விகள் இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசுவிடத்திலே பேதுரு சென்று, எனக்கான ஒரு மீட்பு திட்டத்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், யோவானுக்கு என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார். என்னை பற்றிய ஒரு சிந்தனையை எனக்கு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், யோவானுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியோடு இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் நம்மை பற்றிய ஒரு வாழ்வை சிந்திப்பதை விட்டுவிட்டு, கடவுள் பக்கமாக நம்முடைய கண்களை திருப்புவதை விட்டுவிட்டு, நாம் பிறரின் பார்வையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாட்டில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு பேதுருவிடத்திலே பேசுகிற போதெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முதிர்ந்த சிந்தனையோடு நற்செய்தியை நாம் வாசித்தோம். பேதுரு, உம் கரங்களை விரித்து கொடுப்பாய் என்று சொல்லி இயேசு பேதுருவிடத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தீர்க்க தரிசனம் தரக்கூடியவராக இருக்கிறார். முதிர்ந்த வயதில் உன்னுடைய கரங்களை விரித்து நீ கொடுத்து துன்பப்படக்கூடியவனாக இருப்பாய் என்று சொல்கிற போது பேதுரு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வை சிந்திப்பதை, கடவுள் பக்கமாக தன்னுடைய கண்ணை திருப்புவதை விட்டுவிட்டு, யோவானுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், யோவானுக்கு என்ன ஆகும் என்று சொல்லி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே இன்று நாம் நம்மை பார்ப்பதை விட்டுவிட்டு, நம்முடைய கண்களை கடவுள் பக்கமாக திருப்புவதை விட்டுவிட்டு, நாம் பிறரை குறை சொல்லி அல்லது பிறரை ஒப்பிட்டு அல்லது பிறரை பார்த்து நம்முடைய வாழ்வை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு முதியவரை நான் ஒரு முறை சந்தித்த போது அந்த முதியவர் என்னிடத்திலே உரையாடி கொண்டிருந்தார். அவர் இலங்கையிலே பணி செய்து கொண்டிருந்தவர். தன்னுடைய வேலை நாட்களை எல்லாம் அங்கு முடித்துவிட்டு இப்போது ஓய்வுக்காக இந்தியாவிற்கு வந்துவிட்டு தமிழகத்திலே ஒரு பகுதியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை சந்தித்து பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னது இதுதான்: ஃபாதர், நான் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக இலங்கையிலே பணி செய்து கொண்டிருந்தேன். பல்வேறு விதமான தொழில்களை செய்து நான் நிறைய சம்பாதித்தேன். ஆனால் என்னுடைய கண்களை கடவுள் பக்கமாக திருப்புவதை நான் மறந்துவிட்டேன். காரணம், எனக்கு பல்வேறு விதமான ஆசைகள் இருந்தது. அந்த ஆசைகளை நோக்கி நான் செல்லக்கூடியவனாக இருந்தேன். ஆனால் கடவுள் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார். கடவுளை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை நான் விடுத்ததன் காரணமாக பல நேரங்களிலே என்னுடைய வாழ்வில் நான் மகிழ்ச்சியை இழந்துவிட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்று நட்சத்திரத்தில் இயேசு பேதுருவுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நமது மீட்பில் நாம் அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்களை கடவுள் பக்கம் திருப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 5 நாம் வாசிக்கிறோம். முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரின் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம்
பிறரை ஒப்பிட்டு அல்லது பிறரை பார்த்து நம்முடைய வாழ்வை நாம் அழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு நம்மை உற்று நோக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் இயேசுவை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதை தான் திருப்பாடல் ஆசிரியர் சங்கீதம் 123 வசனங்கள் 2 சொல்கிறது, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கின்றன என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கடவுள் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மீட்புக்கான வழிகளை நாம் தேட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கொல்லைசிரிக்க திருமுகம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவை பற்றி நாடக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார் தூய பவுல். கொலோசியர் திருமுகம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 நாம் வாசிக்கிறோம். பல நேரங்களில் நாம் கடவுளை நோக்கி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கண்கள் இயேசுவை உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறதா? மேல் நோக்கிய சிந்தனைகளை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்த போது அந்த இல்லத்திலே ஒரு தந்தையும் ஒரு தாயும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற போது அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பல்வேறு விதங்களில் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் தொலைபேசியில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த தந்தை நடுவிலே எந்திரித்து தொலைபேசி பேசி கொண்டிருக்கிறார். மீண்டும் வருகிறார், மீண்டும் தொலைபேசி எடுத்து செல்கிறார். இந்த சகோதரி வீட்டில், அந்த தாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார், வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற நடுவில் சென்று மீண்டும் தன்னுடைய பணிகளை நடுவில் தங்களுடைய பணிகளை ஜெபத்தின் நடுவில் பணி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அவரிடத்தில் நான் கேட்டேன், எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக நீங்கள் கடவுளோடு கொள்ளக்கூடிய உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது? நாம் கடவுளோடு நெருங்கிய ஒரு உறவை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனை நம்ம இடத்தில் எழக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் மத்திய நற்செய்தி அதிகாரம் 15 வசனங்கள் 8 சொல்கிறது, இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார் மத்திய நற்செய்தியாளர். நாம் பல நேரங்களிலே நம்முடைய செயல்பாடுகள் கடவுளை நோக்கியதாக இருக்கிறது, ஆனால் உள்ளார்ந்த செயல்பாடுகளாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்று வழிபாட்டில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் கடவுள் பக்கமாக நாம் எப்படி நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதற்கு 4 வகையான வழிகளை இறையாளர்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று, கடவுளோடு நாம் கொள்ளக்கூடிய ஒரு உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கின்ற சிந்தனையில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கிறோம், பல்வேறு விதமான செயல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உறவும் கடவுளுடைய உறவும், நமக்கும் கடவுளுக்குமான ஒரு உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது? தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள உறவா, அல்லது மகனுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவா, அல்லது ஒரு நண்பர்களுக்கான ஒரு உறவா? அழகாக அபிலா தெரசால் தன்னுடைய நூலில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நான் கடவுளோடு உறவு கொள்கிறேன் என்றால் நான் கடவுளை என்னுடைய நண்பராக பாவித்து நான் எல்லா விதமான காரியங்களையும் அவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லி அபிலா தெரசால் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் சிந்திக்க வேண்டும், நமக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த கடவுளுக்கும் நமக்குமான ஒரு உறவிற்கு எது தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது? பல நேரங்களிலே நம்முடைய கோபம், நம்முடைய ஆங்காரம், நம்முடைய செயல்பாடுகள், கடவுளுக்கு எதிரான செயல்பாடுகள், இது கடவுளுக்கும் எனக்குமான உறவுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள். இந்த கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவுக்கான தடைக்கான ஒரு காரணிகள் என்ன என்பதை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த தடைக்கான காரியங்களை அல்லது இந்த காரணிகளை நாம் சிந்தித்த பிறகு, மூன்றாவதாக இதை நாம் விடுவித்து நம்முடைய வாழ்க்கையில் கடவுளோடு இன்னும் அதிகம் உறவு கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய நம்பிக்கையாளர்களை சந்தித்து அவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது. நமக்கும் கடவுளுக்குமான உறவில் இன்னும் வளர்வதற்கு பிறருடைய ஆலோசனைகளை பெற்று, அது நம்பிக்கையாளர்களுடைய ஆலோசனைகளை பெற்று நாம் இன்னும் கடவுளுடைய உறவில் வளருவதற்கான முயற்சி செய்வது. இதுதான் மூன்றாவது காரியமாக இறையாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நான்காவது, நாம் இந்த கடவுளோடு கொள்ளக்கூடிய உறவில் நாம் நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தக்கூடியவர்களாக, நம்முடைய திட்டத்தை வகுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் தினமும் எதை செய்கிறோம்? கடவுளுக்கும் எனக்குமான உறவை பலப்படுத்துவதற்கு நான் எந்த விதமான காரியங்களை செய்கிறேன்?
என்னுடைய கோபத்தை குறைத்து கொள்வதற்கு நான் என்ன விதமான காரியங்களை செய்கிறேன்? என்னுடைய அகங்காரத்தை, என்னுடைய பொறாமையை, எனக்கு இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை குறைத்து கொள்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? அப்போது நான் கடவுளோடு இன்னும் அதிகம் உறவு கொள்ளக்கூடியவராக இருக்கிறேன். கடவுளோடு நான் நெருங்கிய உறவை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறேன். இதுதான் 4வது செயல் திட்டமாக இருக்கிறது. இந்த 4 காரியங்களை நாம் செய்கிற போது கடவுளோடு நாம் இன்னும் நெருங்கிய உறவை கொள்ளக்கூடிய மக்களாக, நம்முடைய கண்கள் கடவுளை நோக்கிய கண்களாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் தூய பவுல் இந்த முதல் வாசகத்தை அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த முதல் வாசகத்திலே தூய பவுல் எந்த சூழ்நிலையிலும் நான் கடவுளை தொடர்ந்து போற்றக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த முதல் வாசகம் திருத்தூத பணிகள் நூலிலிருந்து கடைசி பகுதியில் எடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. தூய பவுல் ஒரு வாடகை வீட்டில் இருந்து 2 வருடங்கள் தொடர்ந்து பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், எந்த சூழ்நிலை வந்தாலும், எல்லா நிலைகளிலும் நான் கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தம்மிடம் வருபவரை நான் கடவுளிடத்தில் அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் அவர் கடவுளோடு கொண்டிருந்த உறவு. அவர் தன்னுடைய கண்களை மனமாற்றத்திற்கு பிறகு தன்னுடைய கண்களை கடவுள் முன்பாக வைத்து எப்போதும் கடவுளோடு கொண்ட உறவில் அவர் வளரக்கூடியவராக இருந்தார். அதுதான் இன்று நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த 4 வழிகளை நாம் பின்பற்றுகிற போது கடவுளோடு நாம் கொள்ளக்கூடிய உறவு இன்னும் அதிக ஆழம் பெறக்கூடியதாக இருக்கிறது. கடவுளிடத்தில் நம்முடைய திசையை திருப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் கடவுளிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு உறவில் வளர்கிறேன், அந்த உறவுக்கு எது தடையாக இருக்கிறது, அந்த தடைகளை எடுப்பதற்கு நம்பிக்கையாளர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அந்த தடைகளை நான் தகர்த்தெறிந்து கடவுளுடைய திட்டத்தில் நான் இன்னும் அதிக ஆழம் பெற்ற மனிதராக வாழ்வதற்கு இந்த திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் இல்லை நீயே என சொல்லி வந்தே, எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணைந்து பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபை நிலைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும்.
நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர்க்கனிவுடன் எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளுகின்றீர். அதனால் பழையவற்றிலிருந்து புதிய மறைபொருளுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாங்கள் தூய்மை பெற்ற மனங்களாக நாங்கள் புதுப்பிக்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.